பண்ணணும்னா இப்போ வாங்க போய் காமிக்கிறோம் வாங்க. தண்ணி வந்து ஹாட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்க கூட போனால் எந்த பயமும் கிடையாது. சுற்றி 4-5 பேர் வந்து ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. நாங்கள் அடிக்கடி போவோம். ஆனால் லாஸ்ட் டைம் போனப்போ நியூஸ் கேட்டோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறோம். நான் ஸ்விம்மிங்க்கு 5வது வாட்டி போகிறேன். ஆனால் உங்களுக்கு விட்டு ஷேர் பண்ணணும்னா இப்போ வாங்க போய் காமிக்கிறோம் வாங்க. ஸோ ஜப்பானில் எல்லாருக்குமே தெரியும் வெயில் மண்டையை பழக்கணும்னு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வார்டு ஆஃபீஸில் வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்லி கவர்மெண்டல் தான், ரொம்ப நீட்டாக இருக்கும். வார்டு ஆஃபீஸ்க்கு மேலே ரூஃப்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் மேலே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 50 கிட்டத்தட்ட 30 ரூபா மட்டும்தான். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட் 9 மணிக்கு வரைக்கும் வெளியே வந்தால் கூட அதே ப்ரைஸ் தான். டிக்கெட் வாங்கிட்டு டேரெக்டாக உள்ளே பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ரூம் இருக்கும். அங்கே போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு ஸ்விம்மிங் சூட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து உள்ளே போயிடலாம். ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஸ்விம்மிங்க்குனே ஸ்பெஷலைஸான ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கணும். மற்றபடி எந்த கிளாத்தாக இருந்தாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. சொன்ன மாதிரி அந்த ட்ரெஸ் உள்ளே வைக்கிறதுக்கு லாக்கர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 yen மட்டும்தான். ஸோ இதுதான் அந்த பெரிய ஸ்விம்மிங் பூல். விசிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்த்துக்கலாம். உள்ளே வந்து ஃபோன் கேப்சர் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வின்டரில் போனால் கூட தண்ணி வந்து ஹாட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்க கூட போனால் எந்த பயமும் கிடையாது. சுற்றி 4-5 பேர் வந்து ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூல் கம்ப்ளீட்லி கவர்மெண்டல் தான். அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. இருந்தாலுமே எப்போவுமே நாங்கள் அடிக்கடி போவோம். ஆனால் லாஸ்ட் டைம் போனப்போ நியூஸ் கேட்டோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா இது வந்து ரெனோவேஷனுக்காக ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட டைமுக்கு. அடுத்த ஓப்பனிங் வந்து 2026 மார்ச்சில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். ஸோ இந்த வின்டருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்விம்மிங் போக முடியாது. ஜப்பான் பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. பாய்.